வெல்கம் யூவர்ஸ். ஆக்சுவலாக நேற்று நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டிருக்கணும். பட் இன்றைக்கி நான் மேக் பண்ணி போடுறேன். நேற்று என்னால் முடியல, அதனால தான் இன்றைக்கி மேக் பண்ணி போட்டிருக்கேன். எதுக்கு இந்த வீடியோ நம்மளோட சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளோட சேனலில் கிட்டத்தட்ட ஒரு 70,000 பேர் இருக்காங்க. நான் சொல்கிற இந்த விஷயத்தை தெரியாத ஒரு 1000 பேர் கூட இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு இந்த விஷயம் போய் சேர்ந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, நான் இருக்கிற இடம் பார்த்திங்க அப்படின்னா, ஊர் வந்து கோயம்புத்தூர். இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி தான் வந்து பொள்ளாச்சி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. பொள்ளாச்சியில் வந்து ஒரு கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட 230க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் வந்து பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மேபி நீங்கள் பார்த்துருக்கலாம். இல்லைனா சொல்கிறேன் எப்படி அப்படிங்கிறத சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக இது ஒரு பெரிய இஷ்யூவாக நம்ம கொண்டு போனால் மட்டும்தான் அந்த பாதிக்கப்பட்ட எல்லா பெண்களுக்கும் நீதி கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோடய நம்பிக்கை. ஏன்னா இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அப்படிங்கிறனாலே தெரில, இல்லை வந்து பெரிய சிட்டியாக இல்லையா அப்படிங்கிறனால தெரில, நிறைய மேல் லெவல் சேனல்ஸ், அதாவது வடநாட்டில் இருக்கிற சேனல் CNN இல்லை NDTV இந்த மாதிரிலாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் இந்த இஷ்யூ பற்றி பேசவே இல்லை. நம்மளோட சேனல்ஸ் தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு இஷ்யூ என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். அதான் கிட்டத்தட்ட ஒரு 230க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து ஒரு கும்பல்னால 20க்கும் மேற்பட்ட பேர் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இப்போ வந்து 4 பேர்த்தை தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி அப்படின்னா, பாதிக்கப்பட்ட ஒரு பெண் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அது வரைக்குமே யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணல அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய வருத்தம். இவங்க வந்து எத்தனாவது பெண் அப்படின்னு இருக்கலாம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 250க்கும் மேலே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி என்னை வந்து 4-5 பேர் சேர்ந்து என்னை ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனடியாக யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த பெண்ணோட அண்ணனை சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்கள பிடிச்சி அடித்து கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நிறையா பெண்களை நாங்கள் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி வீடியோ எடுத்து வச்சு அவங்கள மிரட்டி அவங்ககிட்ட பணம் வாங்குறது, வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ பாருங்கள். எல்லாருமே சேர்ந்து ஒன்று அடித்து அதை வாங்கினேன். எது வாங்கின வீடியோ எல்லாம்? என்ன வீடியோ, யார் பேர் என்ன ஏதுன்னு சொல்லு. சபரியோட வீடியோ யாரு கூட? எல்லா பொண்ணு கூட இருந்தான். சரி, நீங்க என்ன பண்ணீங்க? நாங்க ஒண்ணுமே பண்ணல. சத்தியம் ஒண்ணும் பண்ணல. நீங்க எதுவுமே சபரி பண்ணிருக்கான். என்ன பண்ணிருக்கான்? என்ன நிறைய பொண்ணு நீ உங்ககிட்ட மிரட்டி வீடியோ வாங்கி 2 என்ன என்கிட்ட இதெல்லாமே நான் அவங்க விருப்பப்பட்டு எடுத்தது தான். எல்லாமே எடுத்தது என்ன ஒண்ணு? நீங்க நான் என்ன மிரட்டி வாங்கிட்டாங்க. வாங்கி அதுக்கப்புறம் நான் இவங்க பக்கமே போறது இல்லை. வேற என்ன நான் மிரட்டி கூப்பிடுவாங்கண்ணா. நான் இந்த வீடியோ இருக்கிறவங்க யாரும் இவங்களுக்கு தெரியாதுண்ணா. இது வரைக்கும் எதுவும் சரி. அந்த பொண்ணு இன்னொன்னா எதுனா ஒரு வீடியோ அவங்ககிட்ட இருந்து வாங்கினா இல்ல? எந்த வீடியோ? இப்ப நான் அதை வச்சு எதுவுமே பண்ணல. தெரியலண்ணா. நான் 2 நாளைக்கு முன்னாடி ஒண்ணுமே பண்ணது இல்ல. நான் கேக்குறேன், உனக்கு தெரியுமா தெரியாதா? நான் கேக்குறேன், தெரியுமா தெரியாதா? அவரோட தங்கச்சி சத்தியமா தெரியாதுண்ணா. சத்தியமா தெரியாம இருக்கு. இப்படி பண்ணுவீங்களா? நான் பண்ணுறேன். வீடியோ எடுத்து கேளுங்க. தங்கச்சி தான் பேச அந்த பொண்ணு கேக்குதா? சத்தியமா கேள்றா. தங்கச்சி கேள்றா. போய் எல்லாம் கேட்க முடியாது. போன்ல என்ன பூவிக்கு வச்சிருந்தீங்க? போன்ல உங்க போன்ல இல்லவே இல்லது. இந்த புள்ளையில யாரு? நான் ஒரு நிமிஷம். இந்த புள்ளையில யாரா? அந்த புள்ளையில யாரு? போன்ல இருக்கிற புள்ளைகள யாரு? போட்டோல வீடியோ இருக்காது. அதெல்லாம் வேண்டாம். அதை பண்ணிர வேண்டியதா. சரி, பண்ண வீட்டுக்கு அங்க தூக்கிட்டு போய்க்கலாம். பண்ண வீட்டுக்கு போய்க்கலாம். சரி, ஆமா, அங்க தூக்கி பண்ண வீட்டுக்கு போய் அதை வெட்டு பாதிக வெட்டு பண்ண வீட்டுக்கு போய் கொண்டு போய் மறுபடியும் ஹாஸ்பிடல் ஒட்ட வைக்க விட்டுலாமா? வேண்டாம். அந்த செலவு கூட நான் பாத்துக்கிறேன். அடுத்து இப்படி பண்ண ஒத்துக்கிறியா? டேய் பண்லின்னு மட்டும் சொல்லாத. நீ யாராவது உனக்கு தங்கச்சி இருக்கு, எல்லாரும் யாராவது பேசிருப்பாங்களா? யாருமே வரைக்கும் எல்லாருமே தங்கச்சி மாதிரி தான் உன்னையும் பாக்குறாங்க. அந்த பொண்ணு தங்கச்சி, அந்த பொண்ணுக்கு தங்கச்சி தான். அப்புறம் என்ன மாதிரி வீடியோ வாங்க? வீடியோ நான் இந்த ஒரு நம்பர் தான். இந்த ஒரு நம்பர் தான். எப்படி இந்த ஒரு நம்பர் மட்டும் கூப்பிட்டோனையும் மச்சான் மாப்பிள்ளைன்னு பேசிக்குவீங்க? சும்மா பேசுறது. சும்மா நாங்க ரொம்ப வருஷமா ஃப்ரெண்ட்ஸ்னா. எத்தனை வருஷமா? 10 வருஷம். சரி, சும்மா பாப்பா பேசுறது. சரி. அப்புறம் மீட் பண்ணி காலேஜ்ல போய் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னேன்? நான் கார்ல வந்தேன். சரி, அப்புறம் நாங்க வெளியே போனதுக்கு வந்தாங்க. சரி, போயிட்டு அதுக்கப்புறம் தான் நான் தப்பு பண்ணேன். என்ன தப்பு பண்ணீங்க? நம்ம ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ண நான் எதுவும் பண்ணலண்ணா. அதுக்கு ஒன்றுமே சொல்லலண்ணா. அதுக்கப்புறம் தான் நான் இது பண்ணேன். என்ன பண்ணேன்? ட்ரெஸ் ரிமூவ் பண்ணேன். அதுக்கு
அதுக்கு வேண்டான்னாங்கண்ணா. சரி. அப்புறம் நீ இதுக்கு ஓகே சொல்கிறீங்களா அப்படின்ட்டு அது மட்டும் பண்ணணும். அதான் நான் பண்ண தப்பு. ஆனால் எனக்கு இந்த நம்பர் எல்லாம் வந்தனால தானே நானே பண்ணேன். சரி. அப்புறம் அதுக்கு அடிச்சியா இல்லை? சத்தியமாக அடிக்கவே இல்லைண்ணா. கை வாட்ச் உடஞ்சது? வாட்ச் எல்லாமே இது எப்படி உடஞ்சுன்னு தெரியலண்ணா. ஆனால் சத்தியமாக நான் அடிக்கவே இல்லைண்ணா. யாரையும் அடிக்கவும் மாட்டேன், திட்டவும் மாட்டேண்ணா. அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்க, இன்றைக்கி வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தோட எஸ்பி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த அரெஸ்ட் பண்ணவங்களோட மொபைல் ஃபோனில் கிட்டத்தட்ட நிறைய வீடியோ இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் 4 வீடியோ தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட எந்த ஒரு பெண்ணும் வந்து இப்போ வரைக்குமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அதனால் அந்த அரெஸ்ட் பண்ண 4 பேர்த்து மேலே வந்து பாலியல் பலாத்காரம் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே போடல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த 4 பேர் மட்டும்தான் இதை பண்ணாங்களா அப்படின்னா, கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட பேர் இதில் வந்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதில் வந்து நிறைய அரசியல் தலைகளும் உள்ளே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து இன்னும் நிரூபிக்கப்படலை, பட் இருக்கலாம் அப்படிங்கிற பேச்சு வந்து அடிபடுது. இதை வந்து மெயின் அக்யூஸ்டாக இருக்கிற ஒருத்தனே வந்து அவனோட வாய்ஸ் ரெக்கார்டில் வந்து போலீஸ்க்கு வந்து அனுப்பியிருக்கான். வீடியோ ரெக்கார்டு மூலமாகவும் அவன் வந்து சொல்லியிருக்கான், இந்த மாதிரி வந்து நான் ஓப்பனாக நான் வாயை திறந்தேன் அப்படின்னா நிறைய அரசியல்வாதிகளோட வாரிசுகளும் இதில் வந்து இருக்காங்க. ஸோ நான் சொன்னேன் அப்படின்னா என்னோடய உயிருக்கு வந்து ஆபத்தையாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருக்கான். இப்போ என்ன அப்படின்னா, இவங்க எப்படி இத்தனை பேர்த்த வந்து இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 7 வருஷமாக இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்போ வரைக்குமே மாட்டாது தான் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இப்போவும் மாட்டியிருக்க மாட்டாங்க. கடைசியாக ஒரு பெண் போய் தைரியமாக இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து போலீஸ்கிட்ட சொல்லாமல் இருந்திருந்தா. ஆக்சுவலாக பாதிக்கப்பட்ட 10 பெண்களில் ஃபஸ்ட்டு 10 பெண்களில் யாராவது ஒரு பெண் போய் சொல்லியிருந்தாவே கண்டிப்பாக இந்த விஷயம் மீதி இருக்கிற ஒரு 200 பேத்துக்கும் நடந்திருக்காது அப்படிங்கிறத என்னோட ஒப்பீனியன். எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு பணக்கார வீட்டு பசங்க தான். ஸோ காரில் போகிறது வர்றது அப்படிங்கிற மாதிரி தன்னை ஆடம்பரமாக காமிச்சிருக்காங்க. ஃபேஸ்புக்லேயே ஆகட்டும், இல்லை சுற்றி இருக்கிற காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தால் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பழகிறது, வெளியே போகிறது, ஃபோட்டோ எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருந்து, அதுக்கப்புறமா அவங்களோட நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்ககிட்ட இருந்து வச்சுக்கிட்டு, நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, ஜஸ்ட்டு சரி நம்மளோட லவர் தானே அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்து, ஸோ உன்னை வந்து நான் என்னோடய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், வா எங்கள் அம்மாவெல்லாம் பாரு அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. பட் அது அவங்களோட உண்மையான அம்மா கிடையாது. ஏற்கனவே செட்டப் பண்ணி வச்சுருக்கிற அம்மா தான். அங்கே வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும் தெரில. ஸோ அந்த மாதிரிலாம் அந்த பெண்கிட்ட வந்து தன்னோட நம்பிக்கையை வந்து ஃபஸ்ட்டு அவங்க வந்து கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமா சரி நம்மளோட லவர் தானே, அவங்க வீட்டிலே எல்லாமே சொல்லிட்டாங்க, நம்ம மருமகளாக போக வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி இருக்கிற பட்சத்தில் தனியாக நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. ஒரு பண்ணை வீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த பண்ணை வீட்டுக்கு போகிறாங்க. அவங்களோட ஏற்கனவே ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் வந்து உள்ளே வராங்க, அந்த ரூம்குள்ளே வராங்க, வீடியோ எடுத்துகிட்டே வராங்க. ஸோ அந்த வீடியோவை நான் இப்போ உங்களுக்கு போடுறேன், பாருங்கள். இல்லை யாரு ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமாக இருந்திருக்கும். அந்த பெண் வந்து ரொம்பவே, அண்ணா என்னை வந்து தயவு செஞ்சு விட்டுருங்க, அடிக்காதீங்க, பெல்ட்டால் அடிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் அண்ணா அப்படின்னு சொல்லும்போது எப்படி அவங்களுக்கு இந்த மாதிரி வந்துச்சு, இந்த மாதிரி எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத எனக்கு சுத்தமாக தெரில. உங்களோட அப்பா, உங்கள் கூட பிறந்த அண்ணன், தம்பி இவங்கள தவிர வேறு யாரையுமே நீங்கள் வந்து ரொம்பலாம் நம்பாதீங்க. அது உங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்கட்டும், இல்லை பெஸ்ட்டி அது இதுன்னு சொல்லிருக்கீங்களா, அந்த மாதிரி யாராக இருக்கட்டும், கண்டிப்பாக நம்பாதீங்க. அவங்களுக்குள்ளே இருக்கிற காம உணர்வு வந்து எப்போ வேணாலும் வெளியே வரலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தை நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் கொடுக்குற இடம் தான் இதுக்கெலாம் காரணம் அப்படிங்கிற மாதிரியும் நான் சொல்கிறேன். அது மேபி அந்த பெண் வந்து தனியான இடத்துக்கு போகாமல் இருந்திருந்தால் இந்த மாதிரிலாம் நடக்காமல் இருந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ நல்ல ஒரு நீதி கிடைக்கணும், அதுவும் சீக்கிரமாக கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய விருப்பமாக இருக்குது. இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சு இதுக்கான சப்போர்ட் அவங்க கொடுக்கட்டும். நன்றி, பாய்.